வல்லமை இப்பொழுது வெளிப்படுவதாக, விளங்குவதாக. இயேசுவின் நாமத்திலே சுகம் உண்டாவதாக, சௌக்கியம் உண்டாவதாக, ஜீவன் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. கர்த்தர் இறங்கி அற்புதம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நல்லவர். ஆமென். அநேகரை இந்த நாட்களிலே கர்த்தர் அபிஷேகித்தார். வித்தியாசமா ஆழமாய் அநேகருக்கு புதிய பாஷைகள், புது கிருபைகள், அநேகருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் அநேக வார்த்தைகள் இந்த பலிபீடத்தில் இருந்து புறப்பட கர்த்தர் கிருபை செய்தார். ஆன்லைன்ல பார்க்கிற அநேகர் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறாங்க, புதுப்பிக்கப்பட்டிருக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர். அவர் தான் செய்கிறார். அதாவது பவுல் நட்டு அப்போலோ நீர் பாய்ச்சி கர்த்தர் விளைய செய்யலன்னு வைங்கள. டேவிட் பண்ற வர்ஷிப்னாலையும் ஒரு பிரயோஜனம் இல்லை, ஜான்சாம் பண்ற பிரசங்கத்தினாலையும். இது நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, இது எங்களால் ஆனதல்ல, இது அவர் தான். அவர் இறங்குறார். பிள்ளைங்க பாவம் நிற்கிறாங்க, சரி நம்ம போவோம். அவர் மட்டும் வரலன்னா 30 நாள்ல முதல் நாள்ல இருந்து பிரேயர் ஸ்டாப் ஆயிருக்கும். ஆமென். கர்த்தர் நல்லவர். காலையும் மாலையும் பிரேயர் நடந்தது. அநேகர் வந்தீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லும்படி ஏவினார். அதை நான் சொல்லி கர்த்தருடைய 2 வார்த்தைகள் அது சொல்லி ஒரு சில நிமிடங்கள் ஜெபித்து விட்டு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். வாசிக்க வேண்டாம், நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரத்தில் இந்த வார்த்தை யாருக்கு அப்படின்னா, எனக்கு இன்னும் அபிஷேகம் கிடைக்கலையே அப்படின்னு யாராவது வேதனையோடு கேள்வியோடு இருப்பீங்கன்னா இந்த வேர்டை நல்லா கவனிங்க. அதாவது தேவனிடத்துல ஒன்று கேட்கும்போது சந்தேகப்படாம கேட்கணும். ஒரு சந்தேகம் வருதுன்னா நம்ம முதல்ல எதுக்கு ஜெபம் பண்ணணும் தெரியுமா? அந்த ஒரு தகப்பன் இயேசுவினிடத்துல வந்து சொல்லுவா, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆகிலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். பேதுருவுக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். அந்த தரிசனத்திலே ஒரு துப்பட்டி போல ஒன்று மேலிருந்து இறங்கப்படுகிறது. அப்பொழுது பேதுருவுக்கு ஒரு சத்தம் உண்டாகிறது, நீ அதை எடுத்து புசி. 13 பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி. அதற்கு பேதுரு அப்படி அல்ல அப்படி சொல்லிட்டு அவர் ஒரு நியாயத்தை வைக்கிறார். ஒரு 2-3 வாட்டி இப்படி வந்ததுக்கு அப்புறம் 16வது வசனத்துல பின்பு அந்த கூடு திரும்ப வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதன் அர்த்தம் என்ன? பேதுருவுக்கென்று நீட்டப்பட்டதை பேதுரு என்ன செய்யல? எடுக்கல. ஏன் எடுக்கலன்னா கீழே சொல்லப்பட்டிருக்கிறது 20வது வசனம், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும், எல்லாரும் சொல்லுங்க, ஒன்றுக்கும் சந்தேகப்படாம. அப்ப எனக்கு நேரம் நீட்டப்பட்டால் கூட, காலையில அபிஷேகம் கிடைக்காதவங்களுக்காக ஆவியானவர் செபிக்க வைத்தார். அப்படி செபிக்கும் போதுதான் பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத பகுதியை காண்பித்து கொடுத்தார். அப்ப நான் நீட்டுறேன், நான் கொடுக்கிறேன், ஆனா சில சந்தேகங்கள். என்கிட்ட யாராவது என்ன அபிஷேகிப்பாரா ஆண்டவர் அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? என்னையே அபிஷேகிச்சுட்டார் அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு என்ன தெரியும்? என்னையே அபிஷேகிச்சுட்டார். ஒன்ன அபிஷேகித்து முக்கி எடுத்து திருப்பி முக்கி திருப்பி எடுத்து திருப்பி முக்கி. ஆமென். ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல். அதனாலதான் விட்டு கொடுக்கணும், முழுமையா நம்பணும். எஸ், ஆண்டவர் வந்து ஒருவனை அபிஷேகிப்பதற்கு முன்னதாக அவனை கர்த்தர் உருவாக்குகிறார். ஆமென். உருவாக்க ஊதுறார், அபிஷேகிக்க ஊட்டுகிறார். அவர் ஊற்றுறதுக்கு முன்னாடி என்ன செய்வார் தெரியுமா? ஊதுவார். கர்த்தர் ஊதும் போது என்ன உண்டாகும்? சுவாசம், ஒரு ஜீவன் உண்டாகும்.
எல்லா அக்கிரமம் பாவம் இவைகளுக்கு மறித்து போயிருக்கிற நம்முடைய அவயவங்களுக்குள்ள ஒரு ஜீவன் உண்டாகும். அவர் உருவாக்க ஓதுகிறார். தேவன் ஆயத்தப்படுத்தி தான் நிரப்புவார். 2002 எனக்கு அபிஷேகம் வந்து இருந்து கொஞ்ச நேரத்தில் கிடைச்சது. ஆனா அந்த அந்நிய பாஷா கிஃப்ட் வாங்குறதுக்கு முன்னாடி நான் எழும்பி போயிட்டு அதை உதாசீனப்படுத்தினதுனால நான் 2வது வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா அதுக்குடைய வேல்யூ, அதாவது இளையகுமாரனுக்கு சாப்பாடுக்கு வேல்யூ எப்போ தெரிஞ்சு தெரியுமா? அப்பா கூட இருக்கும்போது அதுக்கு மதிப்பே தெரியல. தெரிஞ்சிருந்தா அவன் அழிச்சிருக்க மாட்டான். அவன் வேற ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி வாழ்ந்திருப்பான். தெரியாதனால அவன் அழிச்சு போட்டான். இப்போ பசி, பன்றிக்கு வைக்கப்பட்ட தவிட தின்ன அவனுக்கு எப்படி இருந்துச்சா? ஆசையா இருந்துச்சு. ஆனா அது அவனுக்கு கொடுக்கப்படல் இருக்கும் போது அப்போ கூட அவன் உணர்வடைகிறான். உண்மை, அதில் நான் கை வைக்கல. அதனால உணர்வடைஞ்சு என்ன நினைச்சு ஃபீல் பண்ண தெரியுமா? எங்க அப்பா வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அதுதான் அவருடைய ஃபீல் ஆகுது. ஆமே, நீ அப்படியாவது வானான்னு சொல்றார். ஹல்லேலூயா. அதுதான் அவனுடைய வருத்தம். அவன் பாருங்க, ஒரு வேல்யூ தெரியணும். எனக்கு அதோடைய வேல்யூ ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அதனாலதான் கத்த வச்சார், ஏங்க வச்சார், காத்திருக்க வைத்தார். நான் எதிர்பார்த்த பல இரவுகளில் என்னை தொடவே இல்லை. ஆனா ஆண்டவர் விட வைக்கல. பல இரவுகள் கத்தினேன். அப்படியே ஜோமணி அப்படி ஆண்டவர் அப்போ எடுத்துக்கொள்வார். அப்படி தரிசனத்துல பார்த்தா அப்படியே உறங்கி எடுத்துறான். என்ன ஆண்டவரே, ஏன்னா டயர்டாயிரும். மாம்சம் பலவீனம் உள்ளது. ஆவி அந்த உற்சாகம் வரமாட்டேங்குது. என்னாண்டவர் எனக்கு நீ கிடைக்காதா, அவ்வளவுதானா? காத்திருக்க என்ன ட்ரை ஆக்கி என்ன நிரப்பினார். விடக்கூடாது, தருவார். விடக்கூடாது, தந்துருவார். சர்ச்சில் வச்சு தருவார். தரலையா, இன்னைக்கு வீட்டில் போய் நான் வாங்குவேன். நம்ம என்னன்னா இந்த 4 சுவருக்குள்ள கிடைக்கிறதோட அந்த அனுபவம் இல்லை. விடக்கூடாது. எத்தனை பேர் ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கிறவங்க, எத்தனை பேர் தங்கள் அறையில, சிலருக்கு ஒழுங்கா இருந்து ஜெபம் பண்றது கூட ஒழுங்கான ரூம் கிடையாது. ஆனா அந்த இடத்துல அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட ஆயிரக்கணக்கான சாட்சிகள். எத்தனை சாட்சிகள்! அதனால கொஞ்சம் கூட சந்தேகப்படக்கூடாது. சந்தேகப்பட்டாலே முடிஞ்சு. யாக்கோபு 1வது அதிகாரத்தில் இந்த சந்தேகப்பட்டு கேட்பதின் விளைவுகள் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அதனுடைய 6வது வசனம், ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற அலைக்கு அலையில காற்றடிக்கும் போது பார்த்துருக்கீங்களா? சில அலை வந்து குளிக்க நிற்போம் பீச் ஓரத்தில். சில அலை வந்து அப்படியே எழும்பி வரதை இங்கே பார்க்கும்போது நம்ம என்ன செய்வோம்? ரெடியா இருப்போம். ஆனா வரவே செய்யாது. காற்று வந்து அத. ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம மனசு என்ன சொல்லும் தெரியுமா? இப்ப வந்துடும், எல்லாம் ரெடியா இருக்கு. சில அலை வரதை பார்த்து ஓடுவோம். நம்ம ஓடுறத பார்த்து அந்த அலை உள்ள ஓடும். சில அலை சும்மா வரும், இதெல்லாம் அடிக்காதுன்னு நிற்போம். அது எதையெல்லாமோ அடிச்சுட்டு போயிடும். அது பாருங்க, இப்படிதான் நம்முடைய சந்தேகம் வந்து நம்ம எதிர்பார்ப்போடு தான் வருவோம். பக்கத்தில் ஒரு ஆளுக்கு அபிஷேகம் கிடைக்கும் போது இங்க காத்தடிக்கும். எனக்கு அடிச்சு இங்கதான் இருக்கான் அவன், அவ்வளவுதானா போச்சா? இல்ல. தேவன் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் செஷன்ல கேட்டோமே, பட்சபாதம் உள்ளவர் என்னை நிரப்பினார், என்னை நிரப்புவார், நிரப்பி அனுப்புவார். இன்னொரு காரியம், எரேமியா 2வது அதிகாரம் 13வது வசனம். இது அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளுக்கு சொல்லப்படுகிற வார்னிங். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். ஜீவ தண்ணீர் என்னவா? ஜீவ தண்ணீர் மட்டும் சொல்லல, அது ஊற்று. அப்ப ஊற்று வந்து அதுக்கு மேல என்ன போடக்கூடாது? ஊற்ற என்ன செய்யக்கூடாது? மூடி போடக்கூடாது, மண்ணு போடக்கூடாது. 2 தீமை செய்தாங்க. ஒன்று, ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். 2வது, தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு
அவங்களே டிசைட் பண்றது. ஜீவ தண்ணீர் ஊற்று ஒருவனுக்குள் இருந்தா அவனுடைய தாகத்தை தீர்க்கிறவர் ஹோலி ஸ்பிரிட். ஏன்னா நம்ம தாகலாம் வேறையா இருக்கிறதுனால அதை அவர் தீர்க்க மாட்டார். அதனால என்ன பண்ணுவோம்னா அந்த ஊற்றை மூடிட்டு சில நேரத்தில் நாமளே ஈசாக்கு நாம தான், பெலிஸ்தீரும் நாம தான். ஆமே. சில நேரம் ஆண்டவர் இந்த பெலிஸ்தீன் எனக்குள் வராதிருப்பானாக, நீ தான் அந்த பெலிஸ்தீன், வேற யார் வந்தா அவங்கிட்ட. ஆமே. ஆண்டவர் இந்த பொல்லாத சாத்தானே கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், ஆண்டவர் நான் ஏதாவது பண்ணான அவனை. சர்ச்சில் ஈசாக்காரக்கான் வெளியே வந்து பெலிஸ்தியானா இருந்துட்டு அவனை மூடி போட்டுட்டு இல்ல, தங்களுக்கு வெடிப்புள்ள தொட்டிகளை இப்படி ஜீவ தண்ணீர் ஊற்றை ஒருவன் விட்டுவிட்டால், எரேமியா 17:13 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசியுங்கள். இஸ்ரவேலின் நம்பிக்கையாகி கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகி கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகண்டு போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படுமா? என்ன வேர்டு, புழுதியில் எழுதப்படும். அதனாலதான் எடுக்க வேண்டாம். யோவான் 7 இயேசு கத்துவார். அந்த பண்டிகையின் பிரதான நாள்ல போன வருஷம் ஃபாஸ்டிங் பிரேயர்ல இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்ல வைத்தார். பிரதான நாள்ல பிரதான ஆசாரியன் இந்த சிலோவாம் குளத்திலிருந்து தண்ணீர் எடுத்து நேர ஆலயத்தை கொண்டு வருவான். இதெல்லாம் அடையாளம். எசேக்கியேல் 47 மனதில் வைத்து இதெல்லாம் செய்வாங்க. ஆனா உண்மையா ஜீவ தண்ணீரை தரவர் அங்க ரியலாவே இருக்கிறார். யாரு? ஜீசஸ் பார்த்ததுக்கு அப்புறம் சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை பார்த்தாங்களா? இல்ல. ஜீசஸை பார்க்கறது வரைக்கும் தான் நட்சத்திரம். ஜீசஸை பார்க்கறது வரைக்கும் தான் எல்லாமே. ஆமே. இந்த தூதர்கள், மேய்ப்பர்கள், அப்போஸ்தலர்கள் இவங்கெல்லாம் எது வரைக்கும் தெரியுமா? ஜீசஸை பார்த்ததுக்கு அப்புறம் கூட போயிடணும். அதுக்கப்புறம் மகளே வான்கோட்டை எங்க பாஸ்டர்கிட்ட கேட்டுட்டு வரேன். பாஸ்டர் அடி வாங்கி தரக்கூடாது. ஆமே. ஜீசஸை பார்க்கறது வரைக்கும் தான் நட்சத்திரம், தூதர்கள் எல்லாமே. ஹல்லேலூயா. ஆமே. ஹல்லேலூயா. இயேசு கத்துறார், ஓ தாகமாயிருக்கிறவர்களை நீங்கள் வந்து தண்ணீர் குடியுங்க. யார் வந்தா? எல்லாரும் கேட்டார்கள். நின்று ஒருத்தன் தாகமா இருந்தா கேட்டுட்டா இருப்பான், ஓடி போக மாட்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் மாரா கிட்ட வந்தது மோசே கிட்ட கேட்டாங்களா இந்த தண்ணி குடிக்கலாமான்னு? ஓடி போய் தண்ணி குடிச்சு அதுக்கப்புறம் தான் தெரியுது இது கசப்பு. ஏன்னா தாகம், அப்படிப்பட்ட தாகம். 3 நாள் தண்ணி இல்லாம இருக்கிறாங்க. அவங்க போய் கட்டளைக்காக காத்திருக்கவில்லை. தாகம் உன்னை காத்திருக்க வைக்காது. தாகம் உன்னை தாவ வச்சுட்டே இருக்கும். தாகம் உன்னை தாவ வைக்கும். ஆமே. ஒருத்தரும் கேட்கல. அவங்களுக்கு என்ன சும்மா, அதான் அவரு செம்புல தண்ணி தூக்கிட்டு போறாருல, அவருக்கும் தாகம் இல்லை. 8வது அதிகாரம் யோவான் 8 இப்போ அந்த ஜீவ தண்ணீரை விட்டவங்க இயேசு கிட்ட பிரமாணத்தை தூக்கிட்டு வராங்க. பாவத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து நிறுத்தி, அதாவது மோசே சொல்றாரு இவன் மேல கல்லெறிந்து கொல்லணும், நீங்க என்ன சொல்றீங்க? ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகினவர்களுடைய பெயர் புழுதியில் எழுதப்படும். 7 விட்டாங்க. 8 ஆண்டவர் அடுத்த அடையாளத்தை காட்டி கொடுக்கிறார். அப்படியே ஒரு விரலை எடுத்து அப்படி மண்ணில் எழுதுறார். ஆமே. அதுல அவங்க பேர் தான் எழுதுனாங்களான்னு சண்டைக்கு வந்துடாதீங்க. ஆனா இதெல்லாம் பெரிய அடையாளம் காட்டி தரார். நீ ஜீவ தண்ணீர் ஊட்ட விட்டு இந்த பிரமாணத்தை தூக்கிட்டு வந்தாலும் உன் பெயர் புத்தகத்தில் அல்ல, புழுதியில தான் எழுதப்படும். அதனால உனக்குள் துவங்கின இந்த ஊற்று எதை வைத்து மூடி போட்டார்? நேற்று என்ன சொன்னோம்? வாசனை மாறக்கூடாது, ருசி மாறக்கூடாது. அப்படி ஒரு 5 நாள் பிரேயர் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் போயாச்சு. நமக்கே நாம தொட்டி கட்டி நம்ம தாகம், நமக்கு பல தாகங்கள் உண்டு. இந்த ஹோலி ஸ்பிரிட் எல்லா தாகத்தையும் தீர்க்க மாட்டார். இந்த ஹோலி ஸ்பிரிட் பரலோக தாகத்தை மட்டும்தான் தீர்ப்பார். பரிசுத்த தாகத்தை தீர்க்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆமே. அவரால் நமக்கு உண்டாகிற தாகம் என்ன தாகம் தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. பரிசுத்த தாகம். ஏன்னா மற்ற தாகம் உண்டாகாதபடி கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு 5 நிமிடம் நம்ம ஜெபம் பண்ண போறோம். இதை நான் விட்டுறக்கூடாது.
ஆண்டவர், இந்த நாட்களில் நீர் எனக்கு தந்த இந்த அனுபவத்தை நான் விட்டுறக்கூடாது. கண்களை மூடி அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, இதை நான் விட்டுறவே கூடாது ஆண்டவர், இதை நான் விட்டுறவே கூடாதுப்பா, விட்டுறவே கூடாது. ஹல்லேலூயா. விட்டுறக்கூடாது ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. என் பெயர் புழுதியில் அல்ல, என் பெயர் புஸ்தகத்தில் மட்டுமே எழுதப்படுவதாகும். ஆண்டவரே, நம்ம இழந்து வாங்கி இருக்கிறோம் நிறைய இல்ல, சில புதிய அனுபவத்தை கர்த்தர் திரும்ப தந்திருக்கிறார். நீ கூட நினைச்ச இனியெல்லாம் என்ன சான்ஸே கிடையாது, ஆனா திருப்பி லைனுக்குள்ள கொண்டு வந்துட்டார். இனி விட்டுறக்கூடாது. இனி அவருடைய வீட்டில் கொண்டு வந்து விடுறது வரைக்கும் விடாமல் விடாமல். எத்தனை முறை என்னை மன்னிப்பீரோ, எப்படி என் நெஞ்சில் இடம் கேட்பீரோ, மறுதலித்தும் மறுவாய்ப்பென கழித்தீர், மகன் என்று மனதார அழைக்கின்றீர். மறுபடி மறுபடி நான் பாவத்தில் விழுந்தும் மாறுவேன் ஒரு நாள் என காத்திருந்தீர். இனியும் தாமதிப்பதில்லை, இனி நான் உங்க செல்ல பிள்ளை. இனியும் தாமதிப்பதில்லை, இனி நான் உங்க செல்ல பிள்ளை. அருகே உம்மை வைத்து கொண்டே நான் பாவம் செய்த நேரம் என்ன நினைத்தீரோ, இதயம் நான் உமக்கு சொந்தம் என்று நான் அதை அறிந்தும் கெடுத்தே, எப்படி பொறுத்தீரோ நினைத்து பார்க்கிறே, உணர்ந்து சொல்கிறே. இனியும் தாமதிப்பதில்லை, இனி நான் உங்க செல்ல பிள்ளை. இனியும் தாமதிப்பதில்லை, இனி நான் உங்க செல்ல. ஆமென். இனி நான் பழைய மனிதனில்லை, அப்பா நான் உங்க செல்ல பிள்ளை. ரெண்டு கைகளை உயர்த்தி, இனி நான் பழைய மனிதனில்லை, அப்பா நான் உங்க செல்ல பிள்ளை. ஓ, இனி நான் பழைய மனிதனில், அப்பா நான் உங்க செல்ல பிள்ளை. ஆமென். இனி நான் பழைய மனிதனில்லை, அப்பா நான் உங்க செல்ல பிள்ளை. இளைய குமாரன் தகப்பனிடத்துல திரும்பி வந்தது, நீங்க எனக்கு தந்தது பத்தலன்னு சண்டை போடுறதுக்கு அல்ல. சில பிள்ளைங்க வீட்டுக்கு திரும்பி வருவாங்க சண்டை போடுறதுக்கு. நீங்க எனக்கு என்ன தந்திருக்கிறீங்க, அவளுக்கு என்ன கொடுத்திருக்கிறீங்க? ஆமென். நியாயப்படி உனக்கு தந்ததை தந்திருக்கவே கூடாது. திரும்ப பெற்றோர், வயசான பெற்றோர்கிட்ட வருவாங்க, சண்டை போடுறதுக்குன்னே வருவாங்க. இந்த இளையகுமாரன் திரும்ப வந்தது சண்டை போடுறதுக்கு அல்ல, அப்பா உங்க கூட. அவன் வரும்போது என்ன சொல்லிட்டு வரான், உங்க பிள்ளையா, சான்ஸே இல்லப்பா. வேலைக்காரர்களில் வருவான். என்ன நீங்க அடிமையா வச்சுக்குவீங்களா? கேட்கும் போதே கழுத்துல அப்படி கட்டி அணைச்சிட்டு அப்பா அவனை பார்த்து சொல்றான், நான் எந்த வேலைக்காரன் இப்படி கட்டி பிடிச்சிருக்கிறேன்? எத்தனை முறை என்னை மன்னிப்பீரோ,
எப்படி என் நெஞ்சில் இடம் கேட்பீரோ, மறுதலித்தும் மறுவாய்ப்ப. யூதாசுக்கு மறுவாய்ப்பு கொடுக்கப்பட்டதா? அப்சலோமுக்கு மறுவாய்ப்பு கொடுக்கப்பட்டதா? ஏசாவுக்கு மறுவாய்ப்பு கொடுக்கப்பட்டதா? ஒரு முறையா, இருமுறையா? இந்த இடத்துல எத்தனை பேர் வெட்கப்படாம சொல்லுவீங்க, நான் மறுவாய்ப்பை பெற்று வந்திருக்கிறேன்? முதல்ல நான் தான் கை தூக்குவேன். மறுவாய்ப்பு, சான்ஸ். பனிஷ் பண்ணுவார். அதாவது யூதர்கள்லாம் என்ன பார்த்தாங்கன்னா, இவர் கல் எடுத்து எறிவார், இவர் சான்ஸ் கொடுக்கிறார், இவர் கிருபையை தூக்கி எறிகிறார். ஆமே. நீ எப்படிப்பா சாகாம இருக்கிற? அவர் கல் எறிவார்னு பார்த்தேன், கிருபையை தூக்கி. இனியும் தாமதி. கைகளை உயர்த்தி, அப்பா நான் உங்க செல்ல பிள்ளை, அப்பா நான் உங்க செல்ல பிள்ளை, இனியும் தாமதிப்பதில்லை, அப்பா நான். எத்தனை முறை என்னை மன்னிப்பீரோ, எப்படி என் நெஞ்சில் இடம் கேட்பீரோ, மறுதலித்தோ மறுவாய்ப்பென கழித்தீர், மகன் என்று மனதார அழைக்கிறீர், மறுபடி நான் மாறுவேன் ஒரு நாள் என காத்திருந்தீர். கைகளை உயர்த்தி, இனியும் தாமதிப்பது, நான் உங்க செல்ல பிள்ளை, இனியும் சத்தம் அப்பா, அப்பா நான் உங்க செல்ல பிள்ளை, இனியும் தாமதிப்பதில்லை, இனியும் அப்பான்னு சொல்லுங்க. அப்பா நான் உங்க செல்ல பிள்ளை, இனியும். ஆமென். அப்படியே கைகளை உயர்த்தி, நின் மகா கிருபைக்காய் நின்னை நான் ஸ்துதிச்சேன். ஆமென். நின் மகா கிருபைக்காய் நின்னை நான் ஸ்துதிச்சேன். ஓ நின் மகா நின்னை நான் ஸ்துதிச்சிடுமென்னோ, நின் மகா நின்னை நான். அப்படியே சொல்லுங்க, இனி நான் பழைய மனிதன் இல்லை, இனி நான் பழைய மனிதன். சொல்லுங்க, அப்பா அப்பா நான் உங்க செல்ல பிள்ளை, ஆமென். இனி நான் பழைய மனுஷன், அப்பா இனி நான் பழைய மனுஷன் இல்லை, இனி நான் அப்பா நான் க்ளோரே க்ளோரே, இனி நான். ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. எப்பவுமே பண்ற ஒரு ஜெபம் உண்டு, சிலருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்காக சொல்றேன். நம்ம ஆசைப்பட்டு நிறைய கேட்போம் ஆண்டவர்கிட்ட, கேட்கற தப்பே கிடையாது. நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத, சும்மா கேளுங்கிறார். அவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர். கேட்கறதுல நிறைய நமக்கு தேவையானது இருக்கும், கேட்கறதுல கொஞ்சம் நமக்கு தேவையானது இருக்கும், நிறைய நாம அப்போன்னு நினைச்சு கேட்கறது ஃபுல்லாவே இது கல்லாதான் இருக்கும். மீன் நினைச்சு ஃபுல்லா கேட்கறது அவ்வளோ பாம்பு. ஆண்டவர் அது பெருசா இருக்குல்ல, ஆண்டவரே எப்படி இருக்கு அது
அதே அது பாம்புடா. இல்ல அவங்களுக்கு பெருசா இருக்கு, அது பாம்பு. அவங்களுக்கு மட்டும் உனக்கு தெரியாது. இக்கரைக்கு அக்கறை பச்சை, அவ்வளவுதான். உனக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணு. ஆமென், ஹல்லேலூயா. கேட்கணும். கேட்கும்போது ஆண்டவரே இப்ப நான் ஒரு காரியத்தை விரும்புறேன், ஆசைப்படுறேன். மினிஸ்ட்ரியில் நிறைய ஆசை இருக்கும், ஃபேமிலியில் நிறைய ஆசை இருக்கும், பர்சனல் லைஃப்ல நிறைய ஆசை இருக்கும். ஆண்டவர் இது என்ன உங்களை விட்டு விலக்கிறோம்னா ப்ளீஸ் தந்துடாதீங்க. நீங்க தரலைன்னா நான் அழுவேன், கொஞ்ச நாள் அழுதுட்டு போவேன், அழுதுட்டு போட்டுன்னு விட்டுருங்க. ஐயோ அழுறான்னு சொல்லிட்டு தந்துடாதீங்க. ஏன்னா அப்பா நான் உங்க செல்ல பிள்ளை, எத்தனை முறை என்னை. சில வருஷத்துக்கு முன்னாடி, சில வருஷம் இந்த நான் பாவி ஐயா அந்த பாட்டு நான் எழுதுற டைம், அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு காரியத்தை மீறிட்டேன். ஒரு காரியம் சொல்றேன், ஒரு காரியம் நிறைய காரியம் மீறி இருக்கிறோம். அப்போ போய் இருக்கும்போது ஆண்டவர் வந்து லீட் பண்ற, வந்து என்கிட்ட வந்து உக்கார் அப்படின்னு. எனக்கு பயங்கர கில்ட்டியா இருக்கு. எப்படி ஆண்டவரே, ஆண்டவர் பேசுற, சாரி கேளு ஆண்டவரை, எந்த மூஞ்சி வச்சுட்டு. ஏன்னா நம்ம எடுத்த வீர டயலாக் எல்லாம் நமக்கு ஞாபகம் வரும். அவன் பெரிய பர்வதமே நீ ஏமாத்திர சொல்லிட்டு சின்ன கல்லை தட்டி டமார்னு கிடப்போம். அவன் சர்ச்சில் வச்சு சொல்லுவோம், பெரிய பர்வதமே, நேர வீட்டுக்கு போய் படி தட்டி எம்மான்னு கிடப்போம். அவன் அதெல்லாம் நமக்கு. ஆண்டவர் சொல்ற, ஆண்டவரே ஆமென் சாரிப்பா. ஆண்டவருடைய அந்த நாள் எனக்கு மறக்கவே முடியாது. அது எனக்கு ஒரு பர்த்டே வேற அன்னைக்கு. அதுக்கு முந்தின நாள் தான் அந்த நமக்கு எனக்கு ஸ்பிரிட்ல தெரியுது இது அவருக்கு பிடிக்கல. அணைக்கும் அன்பை அறிந்த பின்பு தூரம் போனேனே, அந்த நாளை எனக்கு மறக்கவே முடியாது. அவர் என் தோள்ல விடுறா வா, நீ வா அடுத்த ஊழியத்தை பாரு, வா. இவரெல்லாம் அவருக்கு வழியே நீ கொடுத்துடக்கூடாது. அதனாலதான் முற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டினாலும் புகழ்ந்திடுவேன், வாரினால் அடிப்பட்ட ஆண்டவரே. அப்ப நான் தவறுனது உங்களுக்கு கஷ்டம் இல்லையா? 2 அடி எக்ஸ்ட்ரா விழுந்து ஓகே நான் சகிச்சுக்கிறேன், நீ வா. ஆமென். ஒரு காயம் இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும், பாடுவேன். உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும், பாடுவேன். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போறோம். அப்படியே போகணும்னு தான் ஆசை. கொஞ்சம் டைம் ஆனா பரவாயில்லையா இன்னைக்கு? ஆமென். ஹல்லேலூயா. நீங்க டைம் பார்க்காம இருந்தா டைம் ஆகாது. ஆமென். யோசுவா சூரியனை நிக்க வச்சது போல இன்னைக்கு கர்த்தர் உங்கள் பசிய, உங்க ஆட்டோவை, உங்க பஸ்ஸை, வீட்டில் 1 மணிக்கு வரலன்னு இன்னைக்கு இருக்குன்னு அப்படி காத்துட்டு இருக்கிற ஆட்களை
எல்லாத்தையும் நிக்க வைப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நேற்று உள்ள செய்தியின் ஒரு தொடர்ச்சி தான். உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள். லூக்கா 24:49 வாசியுங்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை, நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் வாசிப்போம். கரெக்ட். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஏன்னா ஆண்டவருக்கு நிறைய தெரியும், நல்லாவே தெரியும். இயேசு அதாவது சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னே சீஷர்கள்ட்ட சொன்ன ஒரு வார்த்தை உண்டு. என்னவென்றால் யோவான் சுவிசேஷம் 16:12 வாசியுங்கள். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது, இன்னும் எனக்கு நிறைய சொல்ல வேண்டியது இருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். அப்ப அவருக்கு தெரியும் இவன் எவ்வளவு தாங்குவான், தாங்க மாட்டான். ஆமென். அதனாலதான் இந்த சீஷர்கள் சிதறி போறாங்க தெரியுமா நைட்டு. அதுக்கு கர்த்தர் கிரேஸ் கொடுக்கிறார். எனவேதான் ஏற்கனவே தீர்க்கதரிசியை வச்சு எழுதி வச்சுட்டார். மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையில் இருக்கிற ஆடுகள் எல்லாம் சிதறடிக்கப்படும். இவர்தான் மேய்ப்பன், நானே நல்ல. அந்த மேய்ப்பன் வெட்டப்பட்டதுனால தான் உள்ள போக முடியுது. ஏதேன் என்னும் தோட்டம், தேவன் உலாவுகிற தோட்டம், பாரடைஸ். அதற்குள்ளிருந்து ஆதாம் வெளியேற்றப்பட்ட போது சுடர் ஒளி பட்டயத்தை பிடித்திருக்கிற கேருபீன்கள் அங்க நிக்கிறாங்க. அதன் அர்த்தம் என்ன? யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க மேல வெட்டு விழும். ஒருத்தருக்கும் போக முடியல. ஆபிரகாம் உட்பட முற்பிதாக்கள் கிறிஸ்துவுக்கென்றே வாழ்ந்து மரித்தவர்கள் தான். ஆனால் அவர்களுக்கு அங்க போக முடியவில்லை. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்த. ஏன்னா அவர் வந்துதான், அவர் அதுக்காகவே வந்தார். மெய்ப்பனை வெட்டுவேன். சிலுவையின் காட்சியிலே காண வேண்டிய இன்னொரு சத்தியம் இருக்கிறது, அதுதான் டோர். இப்படி நிற்கிறார். முதல் வெட்டு அவருக்கு தான் விழுது. அவரை வெட்டுறாங்க. அவருடைய மாம்சமாகிய திரை கிழிக்கப்படுது. அதற்குள்ளே அதனாலதான் அன்னைக்கு பைபிள் அது ஒரு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மரித்த அநேகர் கிறிஸ்து மரித்த நாள்ல உயிரோடு இருக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். அன்னைக்கு தான் அந்த கல்லறையில் வைக்கப்பட்ட 3 நாள்ல கர்த்தர் என்ன செய்தார் நினைக்கிறீங்க? 3 வருஷம் வேலை செஞ்சதுக்கு போய் உட்கார்ந்து ஓய்ந்து ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தார்னா இல்ல. பேதுருவை கொண்டு எழுதுகிறார், காவலில் வைக்கப்பட்ட ஆவிகளிடத்தில் பிரவேசித்தார். அதன் அர்த்தம் என்ன? ஒருவன் மரித்தால் அவன் அடைக்கப்படுகிறான் பாதாள வாசல்ல. பாதாளத்திலையும் கீழ் பாதாளம் மேல் பாதாளம் இருக்கு. அதாவது தேவ பிள்ளைகள் இருக்கிற ஒரு இடம் இருக்கு, பாதாளம் தான். அதுவும் கீழ் பாதாளம் என்பது என்ன தெரியுமா? அது துன்மார்க்கருக்கு என்று நியமிக்கப்பட்டது. அங்க அவர் போகல. ஆனா இந்த இடத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார்களே, அந்த இடத்துக்குள்ள யார் போனாலும் வெளியே வர முடியாது. ஏன்னா அந்த டோர் க்ளோஸ் ஆயிரும். இவர் போகிறார். இவர் போய் என்ன செய்தார் தெரியுமா? இங்க பார், மரணத்தின் திறவுகோல், பாதாளத்தின் திறவுகோல் அவர் பிரகடனப்படுத்துகிறார். நான் ஜெயித்தேன். இதைதான் பத்ம தீவில கர்த்தர் யோவானுக்கு காண்பித்தார். அவர் பிரகடனப்படுத்தினாராம். அப்படிதான் ஒரு மொழிபெயர்ப்பில் இருக்கிறது. He proclaimed his victory. அவருடைய ஜெயத்தை பிரகடனப்படுத்தினார். ஜெயிச்சிட்டேன். சரி. அதனாலதான் பவுலை கொண்டு ஆவியானவர் எழுதுகிறார், ஏ மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே. அடுத்த வார்த்தையை சத்தமா சொல்லுங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்ம எதை தாங்குவோம் தாங்க மாட்டோம்னு தெரியும். தாங்கிடும். நாம் பாடுவோம், தாங்கிடும் பலன் தருவார் தப்பி செல்ல. அந்த பலன் உன்னதத்திலிருந்து வரும் பலன். ஆமே. நேற்று நம்ம என்ன கேட்டோம்?
பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, எல்லாரும் சொல்லுங்க, பலன் அடைந்து சாட்சியாயிருப்பீர்கள், சாட்சியாயிருப்பீர்கள். அது மாத்திரமல்ல, இன்னொரு வார்த்தை கூட தியானித்தோம். என்ன தியானித்தோம்? பரிசுத்த ஆவி வரும்போது நீங்க முன்னணியத்தில் இருப்பீங்க. நீங்க எக்காலம் ஊதுவீர்கள், பானையை உடைப்பீங்க, சத்துருக்கள் கூக்குரலிட்டு சிதறுண்டு ஓடுவார்கள். எசேக்கியேல் 2வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசியுங்கள். ஒரு சில வசனங்களை தியானித்துட்டு அப்படி நம்ம திருப்பியும் ஜெபம் பண்ண போறோம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, உன் காலூன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். இப்படி அவர் என்னோடு பேசும்போது ஆவி எனக்குள் வந்தது. இப்படி அவர் என்னோடு பேசும்போது, இப்படி அவர் என்னோடு பேசும்போது, அப்ப வார்த்தையை எப்படி கேட்கணும் தெரியுமா? இப்போ எனக்குள்ள வர போறார். இப்போ எனக்குள்ள, நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியாது. பைபிள் மெடிடேட் பண்ணும்போது அப்படிதான் ஆவியானவர் மெடிடேட் பண்ண வைப்பார். சில நேரத்தில் கார்ல போயிட்டு இருக்கும்போது வண்டியை ஒதுக்கி விட்டு சத்தமா பிரைஸ் பண்ண வைப்பார். ஏன்னா அவர் என்ன பேசிட்டு இருக்கிறார்ல. அவர் என்னோடு பேசும்போது ஆவி எனக்குள் வந்தது. கர்த்தருடைய வசனம் கொர்நேலியு வீட்டில் பேசப்பட்டு கொண்டிருந்த போது வசனத்தை கேட்டவர்கள் மேலெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அதே ஆவியானவர், அதே ஆவியானவர். அதனாலதான் வசனம் கேட்கும் போது அது பிரசங்கமா கேட்க கூடாது. ஆமே, ஆமா, இன்னைக்கு நல்லா கேட்போம், நீ ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருந்து கேட்போம் ஆவியானவர் பாப்பார். ஆமே, இப்படி அவர் என்னோடு பேசும்போது, வசனம் கேட்கும் போது, அந்த டைம் தான் பிள்ளை கூட விளையாடிட்டு இருப்போம். அப்பதான் சிலருக்கு தூங்குற டைம் எப்போன்னா அந்த வசனம் வாசிப்பாங்க தெரியுமா? அந்த டைம் அவங்க ஜெபமே, ஆண்டவர் 4-5 வசனம் சேர்த்து வாசிக்க சொல்லுங்க ஆண்டவரே. இப்படி அவர் என்னோடு பேசும்போது, இப்படி அவர் என்னோடு பேசும்போது, ஒவ்வொரு வேர்ட் பை வேர்ட், இப்ப எனக்குள்ள வர போறாரா, இப்ப எனக்குள்ள வர போறாரா, இப்ப எனக்குள்ள வர போறாரா? இந்த எதிர்பார்ப்போடு ஒருவன் காத்திருப்பான் என்றால் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், இன்னைக்கு வசனம் கேட்டுக் கொண்டிருக்கும் போது ஆவியானவர் உங்களுக்குள்ளே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி அவர் என்னோடு பேசும்போது வாசிங்க. ஆவி எனக்குள் வந்தது, என்னை காலூன்றி கர்த்தர் எசேக்கியேல் என்ன சொல்றார் 1வது வசனத்துல? மனுபுத்திரனே, உன் காலூன்றி, உன், கரெக்டா வசனம் கரெக்டா, உன் காலூன்றி நில் சொல்லிட்டு கர்த்தர் என்ன செய்தார்? உன்னுடனே பேசுவேன். உன் காலூன்றி நில் என்று சொல்லி நான் உன்னோடு பேசுவேன். அப்போ எதுக்கப்புறம் பேசிட்டு இருக்கணும்? காலூன்றி நின்னது. காலூன்றி நிற்கவும் பேசுறார். நிக்க பேசுவார், நிக்க வச்சு பேசுவார். ஆமென். நீ தளரும் போது உன்னை நிக்க பேசுறார், நிக்க வைக்க பேசுறார். உன்னை நிக்க வச்சுட்டு பேசுறது வேற. இவனை நிக்க வச்சுட்டு அடுத்து என்ன கொடுக்கிறார் தெரியுமா? ஒரு சுருள் கொடுக்கிறார். அதுல என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? புலம்பல்களும் ஐயவும் எழுதப்பட்டிருக்கு. நான் இந்த சரித்திரத்துக்குள்ள போகல. ஏன் இதனை உட்கொள்ள? ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இதுக்காக என்ன நிக்க வச்சீங்க? இதுக்கு நான் தளர்ந்தே கிடப்பேனே, என்ன இதுக்காக நிக்க வச்சீங்க? தெரியல. 37வது அதிகாரத்துல வேண்டாம், எடுக்க வேண்டாம், ஒன்னு நான் இன்னொரு இடத்துல நிக்க வைக்க போறேன். ரெண்டு கடைசி வாசிங்க. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன். எசேக்கியேல் 2 கடைசி அத வாசித்தீங்களா? என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன். 2வது அதிகாரம் 10வது வசனம். அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார், அதில் உள்ளும் 9 வாசிங்க. அப்பொழுது இதோ என்னிடத்திற்கு நீட்டப்பட்ட, இந்த சீன் எப்படி இருக்கும்? உங்களை நிக்க வச்சுட்டு அப்படியே ஒரு கை வருது, நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டு இன்னைக்கு பார்க்க போறீங்க. சிலர்
அந்த கையில் ஒரு புஸ்தக சுருள் இருந்தது. இதுவரைக்கும் சூப்பர். 10வது வசனம். அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார். அதில் உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்தது. அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார். இது காமனா விரிக்கப்பட்டது கிடையாது. இது காமனா விரிக்கப்பட்டது கிடையாது. எல்லாரும் இங்க கவனிங்க, அங்கிங்க பார்க்க கூடாது. அப்படி விட்டுறணும். சிலர் ஆவியானவர் லீட் பண்ணும்போது அப்படி விட்டுருங்க. சரியா? ஓகே. விரித்தார். அதில் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பதும் எழுதியிருந்தது. 3:1. பின்பு அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே, இந்த மைக் வால்யூம் யார் குறைச்ச? மனுபுத்திரனே, நீ அதை காண்கிறதை புசி. நீ காண்கிறதை புசி. எப்படி இருக்கும் ஆண்டவரே? ஏன் ஆவி உள்ள வந்துச்சு தெரியுமா? இப்போ நம்ம புசிக்க மாட்டோம். சும்மா உனக்கு கூப்பிட்டு உனக்கு ஐயோ எடுத்துக்கோனா. எங்க நியூ இயருக்கு ஒரு வாக்குத்தத்த அட்டையில உனக்கு இளைப்பாறுதல் தருவேங்கிற வார்த்தையை மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டு போனாங்க. எந்த மனுஷனும் ஹேண்டில் பண்ண முடியாத சில காரியத்தை ஹோலி ஸ்பிரிட் உனக்குள்ள வந்து ஏசாயா அழைப்பு வேற, எரேமியா அழைப்பு வேற, தானியேல் அழைப்பு வேற. ஆனா இந்த நாள் என கேட்கிற எசேக்கியேலே, எந்த மனிதனுக்கும் ஹேண்டில் பண்ண முடியாத, எந்த மனிதனுக்கும் நீ காண்கிறதை எப்படி சொல்லி இருக்கணும்? ஒரு சண்டே இதை பத்தி ஆவியான பேச வச்சா, நீ படிக்கிறத புசின்னு சொல்லணும். அதன் அர்த்தம் என்ன? ஆமே, நீ இதை படிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு எஸ் சொல்லி அக்செப்ட் பண்ணிரு. யோசிக்காத. ஆவியானவர் தேவனுக்கு அடுத்த காரியத்தை யோசிக்க விட மாட்டான். அப்படியே அப்படியே நீ யோசிட்டேன்னா நோ சொல்லிடுவ. நீ யோசிட்டேன்னா நோ சொல்லிடுவ. நீ யோசிட்டேன்னா நோ சொல்லிடுவ. நீ படிச்சுட்டேன்னா உன் அறிவுக்கு இடம் வந்துடும். இனி உனக்குள்ள அறிவுக்குள்ள இடம், ஆவிக்கு இடம். ஞானிகளுடைய ஞானம் கட்டு, விவேகளுடைய விவேகம் அழிந்து போகும். இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாய் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்தெடுக்கிறார். நீ காண்கிறதை புசி, நீ காண்கிறதை புசி. இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில், இந்த எசேக்கியேலுக்கு 37வது அதிகாரம் மேட்ரு தெரியாது, தெரியாது. இப்ப தெரிகிறது ஒன்னே ஒண்ணுதான். என்ன? ஐயோ புலம்பலம். இப்போ தெரிகிறது ஒன்னே ஒண்ணுதான், புலம்பலம், தவிப்போம். இனி தெரிய போகிறது. உனக்கு இன்னைக்கு தெரியுதில்ல, இது அல்ல, இனி தெரிய போகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. நீ காண்கிறதை புசி. 2வது வசனம். அப்படியே என் வாயை திறந்தேன். என் வாயை அப்படியே நான் எடுத்து புசித்தேன். இல்ல, என் கை நடுங்குதுப்பா, ஆனா என் வாயை திறக்கிறேன். அப்பொழுது அவர் அந்த சுருளை எனக்கு ஊற்றுறாரு. என்ன ஊற்றுறாரு? புலம்பல், தவிப்பு. ஐயோ, இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் இந்த பாத்திரம் விட்டு நீங்க கூடுமானா
நீங்கும்படி செய்யும் சொல்லும் போது பிதா ஒரு தூதன் அனுப்பி ஊற்றுறார். நீ தண்ணீரை கடக்கும் போது நாம கூட இருப்போம். நீ அக்கனியில் நடக்கும் போது நீ கை நீட்டி எடுக்க மாட்ட. இது நீ தாங்கிட மாட்ட. இன்னும் அநேக காரியங்களை நான் உனக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. இப்போ புசிக்கிறார். அப்பொழுது அவர் அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்து, மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை, நீ பார்க்க விரும்புகிற சுருள் வேற நிறைய இருக்கு. நீ ஏசாயா 54 பார்க்க விரும்புற, ஆனா சொல்லிட்டேன், நான் ஏசாயா 53 உனக்கு கொடுப்பேன். நீ சங்கீதம் 23 பார்க்க விரும்புற, நமக்கு 23 கொடுக்கப்பட்டது. இயேசுவுக்கு சங்கீதம் 22 கொடுக்கப்பட்டது. நமக்கு ஏசாயா 54 கொடுக்கப்பட்டது. இயேசுவுக்கு ஏசாயா 53 கொடுக்கப்பட்டது. ஏன்னா அவர் மத்தவங்க மாதிரி கிடையாது. அவர் நேசகுமாரன். நானே ஊட்டுறேன். இப்போ நான் வாயை திறக்கணும்னா, பிள்ளைங்களுக்கு அம்மா ஊட்டினா, சில பிள்ளைங்களுக்கு அம்மா ஊட்டினாதான் பிடிக்கும், சில பிள்ளைங்களுக்கு அப்பா. ஏன்னா அந்த இடத்துல, சில இடத்துல பார்த்துருக்கீங்க, நியூஸ் வரும், பெற்றோர் பிள்ளைகளுக்கு விஷத்தை கொடுத்து, அந்த பிள்ளைகளுக்கு அது விஷம்னு தெரியாது, அம்மா ஊட்டுறாங்க. இவர் பொல்லாத தகப்பன் கிடையாது. பார்க்கதான் புலம்பல், ஆனா உண்மையில் அது பொக்கிஷம். அழுகையின் பள்ளத்தாக்க உருவ கடந்து மனத்தாழ்மையா சொல்றேன். வேற ஆவியானவர் பேச வச்சிட்டு இருக்கிறார். இதை டச் பண்ணிட்டு அடுத்த வார்த்தைக்குள்ள போகதா நான் தொடங்கினேன். ஆனா ஆவியானவர் எசேக்கியேல், இங்க சில எசேக்கியேலை கர்த்தர் பார்க்கிறார். இங்க சில, நீ ஏசாயா கிடையாது, நீ எரேமியா கிடையாது, நீ தானியேல் கிடையாது, நீ சகரியா கிடையாது, நீ மல்கியா கிடையாது, நீ எசேக்கியேல். சில எசேக்கியேல் ஷாமாம் ரோதாமாம் ராகாரா. மூன்றாவது வசனம், மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக. அப்பொழுது நான் அதை புசித்தேன், அது என் வாய்க்கு தேனை போல. என்னதின் அர்த்தம்? நீ சித்தத்துக்கு வெளியே இருக்கிறது வரைக்கும் அது ஐயோ, அது புலம்பல், அது தவிப்பு. ஆனா நீ சித்தத்துக்கு உள்ள வந்துட்டேனா, நீ சித்தத்துக்கு உள்ள வந்துட்டேனா, அது தேன். நீ சித்தத்துக்கு வெளியே இருக்கிறது வரைக்கும். ஓ ஜீசஸ், கர்த்தருடைய சித்தத்துக்குள்ள கொண்டு வரார், அவருடைய சித்தத்துக்குள்ள கொண்டு வரார். Come on எசேக்கியேல், 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 காலோண்டி நில், நான் உன்னோடு பேசுவேன். ஜீசஸ். பதினாலாவது வசனம், ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டு. சாரி, 10வது வசனத்தை வாசிங்க. பின்னும் அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நான் உன்னுடனே சொல்லும் என் வார்த்தைகளை எல்லாம் நீ உன் செவிகளாலே கேட்டு உன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு நீ போய் சிறைப்பட்ட உன் ஜனத்தின் புத்திரரிடத்திலே சேர்ந்து அவர்கள் கேட்டாலும் கேளாவிட்டாலும் அவர்களோட பேசி கர்த்தராகிய ஆண்டவர் இன்னதை உரைக்கிறார் என்று அவர்களோட சொல் என்றார். நான் உன்கிட்ட சொல்றதெல்லாம் ஏத்துக்கோ. பாத்துட்டியா, சிலது உன்னால அக்செப்ட் பண்ண முடியாது. வாயத்தர நான் ஊட்டிறேன், விழுங்கிரு. சில மருந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? விழுங்கிருவாங்க.
அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். எசேக்கியேல் எசேக்கியேல்னே வந்துட்டு இருக்கு, அதனால இதை டச் பண்றேன். 7வது வசனம், இஸ்ரவேல் 6-7 5 நான் வாசிக்கிறேன். விளங்காத பேச்சும் கடின பாஷையும் உள்ள ஜனத்தண்டைக்கல்ல. 7வது வசனம், இஸ்ரவேல் வீட்டாரோவெனில் எனக்கு செவி கொடுக்க மாட்டோம். எனக்கே செவி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, உனக்கு எப்படி செவி கொடுப்பாங்க? ஆனாலும் இதோ உன் முகத்தை அவர்கள் முகத்துக்கு எதிராகவும் உன் நெற்றியை அவர்கள் நெற்றிக்கு எதிராகவும் கெட்டியாக்கினேன். என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவர், புரியலப்பா. என் ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை எசேக்கியேலே நான் உன் ஃபேஸ்ல காட்ட வைக்கிறேன். அவருடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, அத எசேக்கியேலே நான் உன் ஃபேஸ்ல 3:14 ஆவி என்னை உயர எடுத்துக் கொண்டது, நான் என் ஆவியின் உக்கிரத்தினாலே மனங்கசந்து போனேன். அடுத்த வார்த்தை, ஆனாலும் ஆனால் கர்த்தருடைய கரம் என் மேல் பலமாய் இருந்தது. ஏன் மனம் கசந்து மனம் தளர்ந்து விட்டு போக வேண்டியதானே? இல்ல, இந்த 2-3 எதுக்கு ஆண்டவரே? இப்பொழுது 37 கர்த்தர் எசேக்கியேலை கொண்டு வந்து நிறுத்துகிறார். உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இது உயிரடையுமா? எரேமியாட்ட இப்படி கர்த்தர் கேட்க மாட்டார், ஏசாயாட்ட கேட்க மாட்டார். அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லுவார், அவங்க போய் என்ன செய்வாங்க? இப்போ ஒரு டிஸ்கஷன், இது உயிரடையுமா, நீ சொல்லு. இவன் சொல்றான், ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னை ஏன் நிக்க வச்சீங்கன்னு எனக்கு இன்னும் தெரியல. உங்க கைய பார்த்து ஆசையில் நீங்க கொடுத்ததை வாங்கிட்டேன். ஆமே, கரம் கூடவே இருக்கு. 3வது அதிகாரத்துல கூட இருக்கு, 37லயும் கூட இருக்கு, 47லயும் கூட இருக்கு, 57லயும் கூட இருக்கும், 67லயும் கூட இருக்கும், 87லயும் கூட இருக்கும், 107லயும் கூட இருக்கும். போதும், அதுக்கு மேல அங்க போயிருக்கு. ஆமே, விட்டா நோவா மாதிரி. ஆமே, 107 வரை தந்தாச்சு, அதுக்கப்புறம் 108. ஆமே, கர்த்தருடைய கரம் இது உயிரடையுமா? நீ சொல்ல ஆண்டவர், வேற யார்கிட்டயும் கேட்க கூடாதா? நீதான் சொல்லணும், நீதான் சொல்லணும். இது உயிரடையுமா? ஆண்டவர், எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. எசேக்கியேல் நீ சொல்லு, நீ சொல்லு, நீ சொல்லு, உன் டெஸ்டிமனியை சொல்லு. நீ தீர்க்க தரிசனம் வர இந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து நீ பேசு. ஆண்டவரே, கர்த்தர் எசேக்கியேல்ட்ட என்ன சொன்னார்? நான் உன்கிட்ட பேசுவேன். இப்போ உலர்ந்த எலும்புகள் இருக்கு. கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? எசேக்கியேலே, நான் உன்கிட்ட பேசுவேன், நீ அவங்க கிட்ட பேசு. எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை விளங்குதுன்னு தெரியல. சில இடத்துல, சில ஏரியால, இன்னும் ஏன் உன் குடும்பத்துல, உன் ஊர்ல அவருடைய வாயா எசேக்கியேலே, கர்த்தர் உன்னை 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 உன்னதான் வச்சிருக்கிறார். நாவை தொடுகிறார், வாயை தொடுகிறார். ஷம்ரோலம் ரேதனரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7வது வசனம், 37:7.
எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். எனக்கு கட்டளையிட்டபடியே எனக்கு கட்டளையிடுகிறார். அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அந்த எலும்பு உயிரோடு நிற்கும். ஆனா எசேக்கியேலும் அழைப்பு வேற. ஆமென். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். 8வது வசனம், நான் பார்த்து கொண்டிருக்கேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நிறைய பேசுனீங்கல்ல நம்பி வார்த்தைய. கர்த்தர் பேச வச்சார்ல. கர்த்தர் உங்களை பேச வச்சத உங்களை பார்க்க வைப்பார். கர்த்தர் உங்களை பேச வச்சத ஆமென். ஏன்னா உனக்கு கொடுக்கப்பட்ட சுருள் மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டதல்ல. இவர்கள் அநேக உபத்திரவங்களில் இருந்து வந்தவர்கள். இவர்கள் அநேக உபத்திரவங்களில் இருந்து வந்தவர்கள். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். இவர்கள் அநேக. ஆரோன் பேசினா நடக்காது, மோசே பேசுறா நடக்கும். ஏன்? மோசே தான் வனாந்திரத்தில். மோசே சொல்ற நான் திக்குவாயப்பா. அப்போ ஒண்ணு பண்ணு, நான் உன்கிட்ட பேசுறேன், நீ ஆரோன்ட்ட சொல்லு. அவர் வாயை மாத்த மாட்டார். அவர் வாயை மாத்த மாட்டார். நீ மாத்த நினைச்சாலும் மாத்த மாட்டார். மோசைக்கு மேல கோவம் வந்துட்டு போடா மோசே அப்படி சொல்லிட்டு போக வேண்டியதுதானே. சரி, நீ நான் உன்கிட்ட பேசுறது நீ அப்படியே ஆரோன்ட்ட. ஏன் இதுக்கு எதுக்கு? அது கர்த்தரே ஆரோன்ட்ட சொல்லி இருக்கலாமே. உன்னை தெரிந்தெடுத்தது 80 வயசுல இல்ல, 40 வயசுல இல்ல, தாயின் கருவில். உன்னை தெரிந்தெடுத்தது முச்சடிக்கு முன்னாடி இல்ல. நான் நீ உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால் உன் பர்த் ஹிஸ்டரி சொல்லவா மோசே? உன்னை தெரிந்தெடுத்தது, உன்னை தேவன் தெரிந்தெடுத்தது. அவர் வாயை மாத்த மாட்டார். அவர் வாயை மாத்தணும். அவர் புத்தகத்தில் நிறைய பேஜ் கிழிக்கணும். தேவன் ஒரு விஷயம் விளம்பினதை, ஒரு விஷயம் சொன்னதை இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறோம்னா இது எதர்ச்சியா நடந்தது கிடையாது, தற்செயலா நடந்தது கிடையாது. அவர் ஒண்ணு உட்கார வச்சு அழகு பார்த்துட்டு இருக்கிறார், உருவாக்கிட்டு இருக்கிறார். ஆண்டவரே ஆரோன் சரி உன் வழிக்கே வர, ஆனா ஏன் வரான்? ஒன்றை தான் பேசுவேன். நான் உன்னை ஆரோனுக்கு ஆண்டவன் ஆக்கிட்டேன். என்ன வேர்டு? அதன் அர்த்தம் என்ன? இங்க பாரு, நான் உனக்கு ஆண்டவர், நான் உன்னை ஆரோனுக்கு ஆண்டவன் ஆக்கிட்டேன். நான் அவன்கிட்ட பேசுவேன், நான் உன்கிட்ட பேசுவேன். அதாவது அவருக்கு ஆசை என்னன்னா, எசேக்கியேலே கேளு. ஆமென். நான் நம்புறது அநேக எசேக்கியேல் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஏன்னா நீ வந்த அனுபவம் சிறையிருப்பு, நீ வந்த அனுபவம் உலர்ந்த எலும்பு. எசேக்கியேலே கேளு. நான் சில வார்த்தைய உன் வாய்ஸ்ல கேட்க விரும்புறேன். ஆமென், ஆமென். சில 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 அவருடைய திட்டங்களை யோவான் என்ன பேச போறான், யோவான் ஸ்நானன் என்ன பேச போறான் 600 ஆண்டுக்கு முன்னாடி ஏசாயாவை கொண்டு கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தருடைய வாக்கு அதை உரைத்தது என்று வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம். இதுவரை கேளு. இதுவரை உன் சூழ்நிலை உன்னை பேச வைத்தது, உன் சொந்தங்கள் உன்னை பேச வைத்தார்கள், உன் பலவீனம் உன்னை பேச வைத்தது. இனி கர்த்தருடைய ஆவியானவர் இனி நான் பார்த்து கொண்டிருக்கையில்
இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று, மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி. அதன் அர்த்தம் என்ன? ஆவி இருக்கிறவனுக்கு தான் ஆவி இல்லாதது என்னன்னு தெரியும். ஆமே. ஆவிக்குரியவன் மற்ற எல்லாரையும் நிதானிப்பான், ஆனால் மற்றவர்களால் அவனை நிதானிக்க முடியாது. அதனாலதான் நீங்க கவனிங்க, யாரு கொண்டு கையை நீட்டுனா ஏதோ ஒண்ணு சொல்லிடுவாங்க, ஆனா ஒரு தேவ புள்ள கையை நீட்டினா ஒண்ணு உங்களுக்கு தெரியாது, ஏன்னா மற்றவர்களால் நிதானிக்க முடியாது. ஆவி இருக்கிறவனுக்கு தான் ஆவி இல்லாதது தெரியும். ஆமென். நான் பார்த்து கொண்டு நரம்பு சேருது, மாம்சம் சேருது, இதுல எசேக்கியேல் பிரம்மி படையல. எசேக்கியேலுக்கு இப்போ என்ன வைராக்கியம் வரும் தெரியுமா? நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் என்னை எங்க நிக்க வச்சிருக்கிறீங்களோ, நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் எனக்குள்ள வந்த ஆவி என் குடும்பத்தில் வரணும், என் நண்பர்களிடத்தில் வரணும், என் பட்டணத்தில் வரணும். இது என்னோடு முடியக்கூடாது. எசேக்கியேல், இது உன்னோடு முடியக்கூடாது. இன்னைக்கு கிருபை என்னும் பேழையை கட்டி தனியா இருந்த அநேகரை குடும்பமா உள்ள கொண்டு வரா. குடும்பமா இதுவரை ரட்சிப்பு உனக்கு மட்டும்தான் இருந்துச்சு. சேமா மக்கரல மம்ரோதனரா. ஹalleluya. ஆமென். இப்ப பார்க்கறான் அபிஷேகம் பெற்றவனுக்கு தாங்க அதுக்கு வழி. அதுவும் சும்மா அவன் பெறல, புலம்பல் தவிப்பு. அதனாலதான் மோசே சொல்றாரு, ஆண்டவரே இவங்களை அழிப்பீங்கன்னா என் பேரை வெட்டிருங்க. என்னங்க மனுஷன் இது? என்னங்க மனுஷன்? என்னங்க என் பேர் எழுதி இருக்கிறீங்க, என் ஜனத்தின் பேரை எழுதலையா? என் பேரை வெட்டிருங்க. இந்த வயலாக்கு என்னைக்கு வரட்டும். அதனாலதான் ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றார், ஆரோன் மிரியாம கூப்பிட்டு, அவன் வேற, அவன் என் சாயலை காண்கிறான். நான் நம்புறேன் இப்படித்தானே இயேசு சொல்லுவார் பிதா கிட்ட. அதனாலதான் இன்னும் வெட்டாம வச்சிருக்கிறார். தயவுனால இன்னும் ஒட்டி தானே வச்சிருக்கிறார். இல்லைன்னா நம்ம என்னைக்கோ வெட்டப்பட்டிருப்போம். மோசே சொல், ஆண்டவர் அவங்கள அழிப்பீங்கன்னா என் பேரை வெட்டிருங்க, என் பேரை வெட்டிருங்க. வேண்டாம், நானும் போறேன். ஏன்? அவனுக்கு அவ்வளவு தவிப்பு இருந்துச்சு. மோசைக்கு அவ்வளவு புலம்பல். அவன் படிச்ச படிப்பு வேற, அவன் பார்த்த வேலை வேற, அவன் வளர்ந்த சூழ்நிலை வேற, அவன் வாழ்ற சூழ்நிலை வேற. ரெண்டுக்கும் ஏணி வச்சா எட்டாது. நான் அது நடுவில் தான் அழைப்பை அறிந்து கொண்டான். முச்சடியில் எழுந்தருளுடைய தயவை பார்க்கிறான். பார்வோன் அரண்மனையில் வளர்ந்த போது பார்க்காத தயவு, பார்வோன் அரண்மனையில் வளர்ந்த போது பார்க்காத தயவு, பார்வோன் அரண்மனையில் வளர்ந்த போது பார்க்காத தயவு, வனாந்திரத்தில் முச்சடி நடுவில் தேவன் எழுந்தருளி பல மேன்மையின் அனுபவத்தை நீ பெற்றுக் கொண்ட போது பார்க்காத தயவு, ஆண்டவருடைய நயங்காட்டி வனாந்திரத்தில் கொண்டு வந்து நான் பார்த்து கொண்டிருக்கையில், ஆமே நேற்று கேட்டோமே, ஒரு விறக போட்டா நெருப்பெறிகிற விறகு இன்னொரு விறகு கூட வச்சு அதுவும் என்ன செய்யும்? நான் நம்புறேன் இன்னைக்கு அநேக எசேக்கியேல் அப்படிதான் கொண்டு போக போறான். உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கி நடுவில். ஹalleluya, ஹalleluya, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த வசனம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. உனக்குள்ளதான் அவர் இருக்கிறார். இப்ப நீ அதை பார்த்து பேசிட்டல்ல, இனி அவரை பார்த்து பேசு. ஆவியை நோக்கி. அப்ப உன் கட்டளைக்காக, உன் கட்டளைக்காக அவர் வெயிட் பண்றார். நம்ம பிரச்சனை என்னன்னா, எலும்பை பார்த்து பேசிட்டு வந்துடும், அடுத்து பேச மாட்டோம். இல்ல,
அதுக்கு ஆவி இல்லை. அதனால நம்ம பேசினா ஒன்றும் ஆகாது. கொஞ்சம் மாட்டம் இருக்கும். நேற்று வரை நம்ம பேசவே விடாதவங்க இன்னைக்கு நம்ம சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து அதுல நமக்கு திருப்தி வரக்கூடாது. ஏன்னா முகங்குப்புற விழுந்த எசேக்கியேலை ஆவி வந்து நிக்க வச்சது. என்ன நிக்க வைத்த ஆவியானவர் இதை நிக்க வச்சே ஆகும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஆமீன் சொல்லுங்க. அங்க பேசிட்டல, பாக்குறல, ஏதாவது மாற்றம் இருக்கா? இல்ல. இனி நீ பேச வேண்டிய ஒரு இடம் இருக்கு. உனக்குள்ள இருக்கிறார். பேசு பேசு, நீ பேசு, நீ பேசு. நீ அன்புல கட்டளை கொடு, அன்புல கட்டளை கொடு. ஹல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை 4 இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படி இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல்லு என்றார். 10வது வசனம். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய உன்னை நிற்க வைத்ததின் நோக்கத்தை வருகிற நாட்களிலே அறிந்து கொள்ள போகிறாய். உன்னை நிற்க வைத்தவர் உன் மூலமாய் அநேகரை 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 ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். நான் இங்கே இதை ஸ்டாப் பண்ண விரும்புறேன். நான் அப்படியே ஜெபத்தில் நடத்த ஏவப்படுகிறேன். செய்தி நம்ம போறோம் கேட்கலாம், இன்னொரு டைம் கேட்கலாம். ஆமே ஹல்லேலூயா. ஆண்டவர் இங்க நிறைய எசேக்கியேலை தூக்குறார். இன்னைக்கு தூக்குறார். இன்னைக்கு ஆவி உங்களுக்குள் வரும். மனுபுத்திரனே மனுபுத்திரனே, ஒரு 3 ஒரு 37 ஒரு 47. 3வது 2 3 ஒன்ன நிக்க வைக்க, 37 மற்றவர்களை நிக்க வைக்க. அதுக்கப்புறம் தான் 47. ஃபர்ஸ்ட் செஷன்ல தானே. ஆமே. ஒன்ன மற்றவர்களுக்கு நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆமே ஆமே 47 வருது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. 47 வருது. ஆமே. சிலர் எனக்கு 48 ஆச்சே, 47 47 வருது. 47. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு 37க்கு நீ தேவை. ஆண்டவரை என்னதான் நிக்க வச்சிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன அங்க கொண்டு போறீங்க? அவைகளுக்கு நீ வேண்டான்னு சொல்லாத. நீ வேண்டான்னு சொன்னா அது எழும்பாது. என் திட்டத்துல சிலரை உயிர்ப்பிக்க நான் உன்னதான் வச்சிருக்கிறேன். ஆண்டவர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சிலரை பார்த்து தெளிவாய் சொல்லுகிறதை நாவில் உணர்கிறேன். என் திட்டத்திலே ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை உயிர்ப்பிக்க நான் உன்னை தான் வைத்திருக்கிறேன். அதனால மனுபுத்திரனே, நீ சோர்ந்து போகும் போதெல்லாம் என் கரம் தான் உன் கூட இருக்கு. அப்படியே அந்நிய பாஷையில நீ 37 வேண்டான்னு சொல்லாத. சகோதரி வேண்டான்னு சொல்லாத. Shala bakara baba la radoda raba shere mamra la baba bakara baba ye mamra la mamra thana raba she mamra ka mamra thana la ra ri mamra la badada raba. Good news. கர்த்தருடைய திட்டத்துல நீ இருக்கிற. கர்த்தருடைய திட்டத்துல நீ இருக்கிற. யாரு சொன்னா நீ உதவாதவன் என்று? யாரு சொன்னா நீ உதவாதவன் என்று? ஆண்டவருடைய பெரிய திட்டத்துல Shama kala raba thana raba rima mrola mama kadara. Hallelujah. Hallelujah. தேவ திட்டத்துல நீ இருக்கிற. நீ வரது வரைக்கும்
இந்த எலும்பு உலர்ந்து தான் கிடக்கும். மனுபுத்திரனே, ஏங்க சில காரியங்களை உங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்றார் ஆண்டவர்? சிலரை குறித்து ஏன் உங்களுக்கு சொப்பனத்துல காட்டி கொடுக்கிறார்? ஏன் தரிசனம் கொடுக்கிறார்? ஏன் சில சூழ்நிலையில் உங்களை கொண்டு போய் வைக்கிறார் ட்ரையான ஏரியால? ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய என்று ஆரோனுக்கு ஒரு ஆசாரிய ஊழியம் மேன்மையா இருக்கு. அப்படி இருக்க மோசையை ஏன் டார்ச்சர் பண்றார் தொடர்ந்து தொடர்ந்து? ஆண்டவருக்கு வேற ஆள் இல்லையா? என்ன மோசே, ஏய் 80 வயசு, நீ கிழவன், அங்க ஒரு சின்ன பையன் இருக்கிறான், யாரு? யோசுவா, நீ போன்னு சொல்லி நான் அவனை தூக்கிடுவேன். இல்ல, தேவன் சில திட்டத்தை ஏற்கனவே. அதனால எசேக்கியேல் 1:1 நீங்க எடுக்க வேண்டாம். சிறையிருப்பில் இருக்கிறான், ஆனால் அவன் கண்டது வானங்கள் திறக்கப்பட்டிருக்க. நீ 4 பக்கமும் அடைக்கப்பட்டிருந்தாலும் தேவ திட்டம் உன் மேல இருக்குமானால் வானங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. தேவ தரிசனங்கள் நீ காண போற. இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? எசேக்கியேல் சொல்ற, நீர் அறிவீர். எசேக்கியேல் ஆண்டவரை பார்த்து நீர்னு சொல்லும் போது ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து நீங்கிறார். ஆமென். எசேக்கியேல் ஆண்டவரை பார்த்து நீங்க சொல்லுங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து நீ சொல்லுங்கிறார். ஏன் இதுவரை உயிரடையல? நீ இன்னும் வரல. சில இடத்துக்கு உங்களை உருவாக்காம கொண்டு போக சபையே கேள். உன்னை வனாந்தரத்தில் வச்சுதான் உருவாக்க முடியும், வனாந்தரத்தை கொண்டு வருவா. உன்னை உபத்திரவத்தின் குகையில தான் உருவாக்க முடியும், உபத்திரவ குகையில கொண்டு வருவா. உபத்திரவத்தின் குகையில உன்னை தெரிந்தெடுத்தேன். உபத்திரவத்தின் குகையில யோசேப்பை எகிப்துல போய் தான் உருவாக்க முடியும்னா எகிப்துக்கு கொண்டு போவா. தாவீத காட்டுல வச்சுதான் உருவாக்க முடியும்னா காட்டுல கொண்டு போவா. சில இடம் உனக்கே தெரியாது, உன் பிளான்லயே கிடையாது. Hallelujah. God's plan always perfect and unique. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி. நான் குருடன்பா, உனக்கு என்னடா தெரியும்? புசிக்க தெரியும். என் அப்பா திறந்து சாப்பிட தெரியும். வெளியே இருந்து நிறைய சத்தம் வரும், அக்செப்ட் பண்ணிராத, கேட்காத கேட்காத. திட்டத்துக்கு வெளியே இருக்கிறது வரைக்கும் கடினம். அதாவது இயேசு சிலுவையை தூக்கி தோள்ல வச்சதுமே தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கும் சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை தூக்கி தோள்ல வைக்கிறதுக்கு முன்னாடி வரை அழுதுட்டு இருக்கிறார் இல்ல. இந்த பாத்திரம் என்ன விட்டு தோள்ல வச்சதும் அப்படி அப்படி போறார். ஆமே, நீ திட்டத்துக்குள்ள வந்துரு. வெளியே இருக்கிறது வரைக்கும் பார்க்கிறவங்களுக்கு இது தவிப்பு, ஆனா உனக்கு இது தேன், உனக்கு இதுதான் ஸ்டேஷன். இந்த எலும்புகள் உயிரடையுமான்னு கேட்டார். 37 கர்த்தர் எசேக்கியேல்ட்ட, மனுபுத்திரனே இதை கண்டாயான்னு கேட்கல. ஏன்? உனக்கு நான் காண்பிக்க வேற வச்சிருக்கிறேன். இன்னைக்கு நீ காண்பது அல்ல, உனக்கு காண்பிக்க நான் 47. அங்க கேப்பா, மனுபுத்திரனே அந்த இடத்துல கவனிச்சீங்களா? 1வது அதிகாரத்தில் சிறை இருப்புகிறவர்கள் நடுவில், 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்தில் அவனை நிக்க வைக்கிறார். 37 உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு, அங்க நிறைய பேர், அங்க ஒரு டீமே இருக்கு. ஆனா 47 அவரும் அவனும்
அவனுக்கென்று கர்த்தர் வைத்த விருட்சங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசை என்ன தெரியுமா? நீ 4 பேருக்கு ஆசீர்வாதமா இருந்துட்டு ஆசீர்வதிக்கப்படு. ஏன்னா ஆசீர்வாதம் வந்ததுக்கு அப்புறம் நீ ட்ராக் மாறிடக்கூடாது. ஏன்னா 40 வருஷம் வனாந்திரத்துல மோசையை வச்சது எதுக்கு தெரியுமா? அடுத்த 40 வருஷம் ஜனங்களை வனாந்திரத்துல நடத்த. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியா. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார் கொரிந்தியருக்கு எழுதும் போது, எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவங்கள் உங்களுக்கு ஆறுதலாயிருக்கும். சில கடினமான பாதையில கர்த்தர் நடத்தும் போது புரிந்து கொள், அநேகருக்கு கர்த்தர் உன்னை ஆறுதலா. நீ ஆறுதலின் மகன், நீ ஆறுதலின் மகள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர்ட்ட ஒண்ணே கேட்க போறோம். ஆவியானவர் என்னை நிக்க வைங்க, என் மூலமா சிலரை நிக்க வைங்க. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஜீசஸ். கொஞ்ச நேரம் பைபிள்லாம் பேக்குள்ள வச்சுக்கோங்க, சைட்ல வச்சுக்கோங்க. அப்படியே சிந்தைகளை வேற எதுக்கும் சிதறடிக்க விடக்கூடாது. சிலர் உங்ககிட்ட இருந்து எழும்பி போகலாம், அதெல்லாம் நீங்க பார்க்க கூடாது. ஓகே, ஆமா. அப்படியே இன்னைக்கு இன்றைய பிரேயர் எசேக்கியலுக்காக. ஐயோ என் பேர் வேற, நான் ஊர்ல போய் மாத்திட்டு. இல்ல அவர் மாத்துவார். ஆமே. இந்த எசேக்கியலுடைய அனாயிண்டிங் வேற வேற. ஹல்லேலூயா. இவனுடைய ஆரம்பமே சிறையிருப்பு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவனுடைய ஆரம்பமே சிறையிருப்பு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சவுண்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. மனுபுத்திரனே, முதல்ல எது அவசியம் தெரியுமா? நிக்கணும், நிக்கணும், நிக்கணும். நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்க. அவர் என்னோடு பேசுகையில் ஆவி எனக்குள். கர்த்தர் இன்னைக்கு உன்னை நிக்க வைக்க போகிறார். சில ஏரியாவில் உன்னை கொண்டு போய் அநேகரை நிக்க வைக்க போகிறார். எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அபிஷேகம் பெற்றவங்க அப்படி அந்நிய பாஷையில. என் சுய பலத்தால முடியாதுப்பா. இன்னைக்கு ஒரு நீட்டப்பட்ட கரம், அதிலே உனக்கான சுருள் இருக்கிறது. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் அதை உட்கொள்ள ரெடியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் அதை உட்கொள்ள ரெடியா இருக்கிறீங்க? அப்படியே ஜெபம் பண்ணுங்க ஆயத்தத்தோடு. ஆவியானவர் ஆயத்தப்படுத்துகிறார். இன்னைக்கு தரிசனங்களை நீ பார்க்க போற. ஓ, அவருடைய கரத்தை நீ பார்க்க போற. அந்த கரம் உண்மையில பலமா இருக்கிறத நீ லிட்டரலா அனுபவிக்க போற. யாரையும் பார்க்காத, வேடிக்கை பார்க்காத, சும்மா நிக்காத. ஆன்லைன்ல பார்க்கிறவங்க ஜெபம் பண்ணுங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறவங்க ஜெபம் பண்ணுங்க. உன் வாயை விரிவாய் தர. Shamakala Rabata Nalarata Rimamaka Rababa. புதிய வெளிப்பாடு, புதிய அபிஷேகம், புதிய கிருபை. விடாத. Jesus. இடம் கொடு. நீ சித்தத்துக்கு உட்பட்டவன். எல்லா வாசல் அடைப்பட்டதுன்னு நினைக்கிறாயோ? வானம் அல்ல, வானங்கள் திறந்திருக்கு.
நிரப்புங்க நிரப்புங்க, விடு விடு, விட்டுக்கொடு விட்டுக்கொடு, உன்னை சுற்றி நடக்க பண்ணுகிறான். உன்னை கொண்டு பேச வச்சு உன்னை கொண்டு பார்க்க வைப்பான். நீ பேசி இன்னொருத்தங்க பார்க்கல, நீ பேசுறத நீயே பார்ப்ப. Shalabaradara mama karababa rima mala tuda riba kara lara sheri mama lara dadara santanare rimamro 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 shele mamro koro hantara rimabra. Jesus, 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 Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. ஆவி ஆவி உள்ளே பிரவேசித்தது. கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் கணுக்கால் அளவிலிருந்து முழங்கால் அளவுக்கு அதிகரிக்கிறது. முழங்கால் அளவிலிருந்து இடுப்பளவுக்கு ஏறுகிறது. இடுப்பளவிலிருந்து நீச்சாளம் நீச்சாளம். இந்த நதி செல்லும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியம் மட்டும் கிடைக்கும். இதோ ஆரோக்கியம். Shama makala radana la rababa rima mala radadare shemamro la diria taralara antare rimamro karo antara shele remamro tanare. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. யாரும் சும்மா நிக்க கூடாது. சும்மா நிக்க, தேவனை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுங்க. அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில மற்றவர்கள் அவருடைய நாமத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கேளுங்க கேளுங்க, என்ன நிக்க வைங்கப்பான்னு கேளு. கர்த்தர் அநேகரை சித்தத்துக்குள்ள கொண்டு வரா. நீ வெளியே நிக்க கூடியவன் கிடையாது, நீ வெளியே நிக்க கூடியவன் கிடையாது. உனக்காக வானங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஷாலா மாமா காராலா ரீமா மரோ. இடங்கொடு 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 இடங்கொடு. சின்ன பிள்ளைங்க, வாலிபர்கள், அநேக எசேக்கியேல்களை பார்க்கிறேன். புதிய பாஷை, புதிய பாஷை. நீ அந்நிய பாஷையில தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கிற, நீ அந்நிய பாஷையில தீர்க்க தரிசனம் சொல்ற. விடாத 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 விடாத. விடாத விடாத, கேளு. இதுவரை இல்லாத, இதுவரை கண்டிராத புதிய அபிஷேகம், புதிய பலன் பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். பெற்றுக்கொள். நீ தேவை. எசேக்கியேல், எசேக்கியேல் பெற்றுக்கொள்.
வல்லமை 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 பலன் பலன் புதிய பலன் புதிய கிருபை புதிய அபிஷேகம் புதிய வெளிப்பாடு தரிசனங்கள் தரிசனங்கள் Shaka baba la mama kara baba rima makara la radara la shere baba ஆமென் ஆமென் அநேக உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்க இன்னைக்கு கர்த்தர் உன்னை நிறுத்தி இருக்கிறார் ஆமென் உனக்குள்ள தந்த அபிஷேகம் அது உன்னோடு முடிவதற்கல்ல உன் மூலமாய் அநேகருக்கு பகரப்படுகிறது உன் மூலமாய் அநேகருக்கு பகரப்படுகிறது கேளு கேளு ஷகபல மாதரா ஷமமா ரகபா ஷபபலரா என்னை ஆண்டவர் இப்படி கொண்டு வந்தீங்க இப்படி நடத்துனீங்கன்னு புலம்பல் இல்ல இது புலம்பல் இல்ல இது தேன் இது தேன் அப்பா ஆவியானவரே எசேக்கியேல் ஆவியை பார்த்து சொன்னாரே ஆவியானவரே கேட்கிற ஒருவரை விட்டுறாதீங்கப்பா ஊற்றுங்கப்பா வல்லமை ஊற்றுங்கப்பா நதியா வாங்கப்பா அக்கினியா இறங்குங்கப்பா பெற்றுக்கள் 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 அக்கினி மயமான நாவு உன் மேல வந்து இறங்குது உன் நாவு தொடர புதிய பாஷை பேசு 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 Udarabala makara baba shalaba emam rola mama thara rimam la hantara shelere hantara oh Jesus 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 எல்லை பக்கத்துல பாளையம் போட்ட சத்துரு பாளையத்தை எடுத்து ஓடுறான் பாளையத்தை விட்டு ஓடுறான் உன் எல்லை பக்கத்துல பாளையம் போட்டு குடியிருந்த சத்துரு ஓடுறான் ஓடுறான் உன் கூடாரத்தின் சிறையிருப்பு மாறுது எசேக்கியேல் உன்னை கொண்டு செய்வார் உன்னை கொண்டு ஷலபதுடரபா இந்த பிள்ளைங்க மேல பெரியவங்க மேல வாலிபர்கள் மேல சின்ன பிள்ளைங்க மேல கிரவுண்ட் ஃப்ளோர்ல பால்கனியில் ஆன்லைன்ல ஒவ்வொருவரை நீட்டப்பட்ட புஸ்தகச்சுரு நீட்டப்பட்ட புஸ்தகச்சுரு நீட்டப்பட்ட புஸ்தகச்சுரு என்னிடமாய் நீட்டப்பட்ட 10 பேரை நிக்க வச்சு யாருக்கு வேணுமோ எடுத்துருங்க அப்படி அல்ல ஏசாயாட்ட கர்த்தர் கேட்டது யாரை அனுப்புவேன்னு எசேக்கியேல்ட்ட அப்படி கேட்கல மனுபுத்திரனே இதுக்கு நீ மட்டும்தான் வேணும் இதுக்கு நீ மட்டும்தான் உண்டு
நீ ஊழிய வேண்டான்னு சொல்லி ஓடுனல்ல, நீ மனம் கசந்து போகும் ஒவ்வொரு நேரத்தையும் எப்படி கடந்த தெரியுமா? உன்னை அழைத்தவருடைய கரமோ மேல பலமாய் பலமாய் பலமாய். எனக்கு எல்லாரும் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஓடுனல்ல, மறுபுத்திரனே இது அப்படியே பூசிச்சிரு, இத வாசின்னு சொல்லல, இத பூசினார். இத வாசின்னு சொல்லல, இத அப்படியே விழுங்கிரு விழுங்கிரு. அப்பா அதுல எழுதி இருக்கிறது என்னால அக்செப்ட் பண்ண முடியல, விழுங்கிரு. மீதி நான் பார்த்துக்கிறேன், மீதி நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நானே உன்னை கொண்டு போவேன், நானே உன்னை பேச வைப்பேன், நானே உன்னை பார்க்க வைப்பேன். ஜீசஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமா தெரிந்தெடுக்கப்பட்ட உள்ளங்களே, என்னை ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறீங்க? நீதான் எசேக்கியேல், நீதான் எசேக்கியேல். உன்னை நான் இன்னொரு இடத்துக்கு அனுப்பல, உன் சொந்த வீட்டுக்கே அனுப்புறேன். நீ அவைகளை பார்த்து அஸ்தியுடைய താഴ്വരയിൽ ഒരു സൈന്യത്തെ ഞാൻ കാണുന്നു. അധികാരം ഇനി ആത്മാവിൽ ഉലർന്ന എലുമ്പുകൾ பள்ளத்தாக்கிலே ஒரு சேனையை நான் பார்க்கிறேன். நீங்க இப்பவே பார்க்க ஆரம்பிச்சிருங்க. கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல, கர்த்தருடைய வார்த்தை உங்க மேல. ஆமென். நல்ல கைகளை தட்டி தீ போல இறங்கணமே, அக்னி நாவாய் பறிகணமே, கோடு காற்றாய் வீசணமே, ஆத்ம நதியாய் ஒழுகணமே. தீ போல மலரதரே, ஆமென். நதியாய் தீ போல இறங்கணமே. எல்லாரும் நல்ல கையை தட்டி ஆத்ம நதியாய் விழுகணமே. தீ போல ஊடா ராமா ஷேலே ரேபே. அந்தியகால அபிஷேகம், அந்தியகால அபிஷேகம் சகல ஜடத்தின் மேலும் கொய்த்து கால சமயமல்லோ ஆத்மாவில் பிரவசிச்சிடா. அந்தியகால அபிஷேகம் சகல ஜடத்தின் மேலும் கொய்த்து கால சமயமல்லோ ஆத்மாவில் தீ போல இறங்கணமே. கோடு காற்றாய் ஓ சபலவதரா. நதி அக்னி காற்று, நதி அக்னி காற்று, நதி நதி அக்னி. சீஸ் சமகல ரதடரா. அஸ்தியுடைய தாழ்வரையில், அஸ்தியுடைய தாழ்வரையில் ஒரு சைன்யத்தை நான் காணுமோ. அதிகாரம் பகர்ந்திடனே, இனி ஆத்மாவில் பிரவசிச்சிடா. அஸ்தியுடைய உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். தீ போல Shalama karabala daraba
சந்தர பலவதர பலவா ஊடர பலவரவதுரா அந்தர பலவரவா சேலரவா ஓர பலரதரா ஓர பலவரவா சேலரவா ஏலவரா. ஓ ஜீசஸ் 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 ஜீசஸ். வல்லமை வல்லமை வல்லமை. ஊடரபல கடல மாமா நாவாய் பதினவே. வீசங்கப்பா வீசட்டும் 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 வீசட்டும். ஜீசஸ் 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 ஜீசஸ். Jesus, 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 Jesus. நீ ஆகாவை கண்டு கலங்குகிறவன் அல்ல, உன்னை கண்டு ஆகாம் நடுங்குகிறான், உன்னை கண்டு ஏசபேல் நடுங்குகிறான். இனி சத்துரு உன் வழியாய் வரமாட்டான், இனி சத்துரு உன் வழியாய் வரமாட்டான். Jesus, 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 Jesus. Ura bala masheka rabalara. Glory. Glory. நீ எதை பார்த்து பயந்தையோ அது உன்னை பார்த்து பயப்பட போகிறது. காரணம் இதுவரை அது உன்னை பார்த்தது, இனி உனக்குள் இருக்கிற அவருடைய வல்லமையை. ஜீசஸ் 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 ஜீசஸ். ஹalleluya 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 ஹalleluya. ரெண்டு கைகள் அப்படியே உயர்த்தி சித்தம் செய்யணுமே செய்து அப்படியே கைகளை உயர்த்தி கரத்தை பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, கரத்தை பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ. இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தான, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர். சித்தம் செய்யணுமே செய்து முடிக்கணுமே சித்தம். சித்தம் செய்யணும் சித்தம். இந்த சபை உம்முடைய
எல்லாமே உன்னே கந்தா, எல்லாமே நீங்கதா, எல்லாமே உன்னே கந்தா, சித்தோ இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை, உள்ளமெல்லாம் உருகுதையா, சபையே, உலகம் உன்னை எச்சிலாக பார்த்தது, பரலோகம் உன்னை எசேக்கியேலாக, மற்றவர்களைப் போல அல்ல உன்னை நடத்துறது, மற்றவர்களைப் போல அல்ல உன்னை நியமித்தது, மற்றவர்களைப் போல அல்ல. ஆமென், ஆமென். மனுபுத்திரனே, இது உயிரடையுமா? ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும், நீங்க சொல்லுங்க. இல்ல, நீ சொல்லு. எப்போ உயிரடையும்? நீ பேசும்போது, நீ பேசுறது வர. யாரெல்லாம் உங்களை பாரமா நினைச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை பாரமா நினைச்சாங்களோ, உங்களால் அவங்க வாழும்படிக்கு கர்த்தர் அந்த அதிகாரத்தை உங்க மேல நீ பெற்ற அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் அல்ல. நீ பெற்ற அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் அல்ல. நீதான் எசேக்கியேல். இந்த தெள்ளு பூச்சிக்கு எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் ஒருவேளை புலம்பல் ஐயோ அல்லது உலர்ந்த எலும்பு. ஆனா அதே ஆண்டவர் எசேக்கியேல் 47 மனுபுத்திரனே, இத பாத்தியா அப்படி சொல்லிட்டு வேதம் என்ன சொல்ல தெரியுமா? திரும்ப நடத்தி கொண்டு. என்ன அதன் அர்த்தம்? 47 வரை கொண்டு போறாரு. இதுக்கு மேல கடக்க முடியாது. உன் திராணி அவருக்கு தெரியும். கொஞ்ச காலம் பலவிதமான சோதனை திரும்ப நடத்துவா. எந்தெந்த இடத்துல நீ கண்ணீர் வடித்தாயோ, எந்தெந்த இடத்துல ஐயோவும் புலம்பலும் தவிப்பும் இருந்ததோ, அதே இடத்துல விருட்சங்கள் முளைத்திருப்பதை இயேசுவின் நாமத்திலே சில உள்ளங்களோடு என் ஆவியானவர் தீர்க்கமாய் பேசுகிறார். இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல உள்ளமெல்லாம் தன்னால கண்ணு கலங்குது. இந்த தெள்ளு பூச்சிக்கு
ஆவி இல்லாதவங்களை பார்த்தா உனக்கு சும்மா இருக்க முடியாது. நீ ஆவியானவரோட பேச ஆரம்பிச்சிருவ. நீ பேச ஆரம்பிச்சிருவ. அதாவது முந்தி உனக்கு சர்ச்சில் வச்சு மட்டும்தான் உறவாட முடியும். இனி உலர்ந்த எலும்பு இருக்கிற இடத்துல உன்னால உறவாட முடியும். அப்படி ஒரு கிருபையை இன்னைக்கு ஊட்டி இருக்கிறான். முந்தி உனக்கு ஜெபிக்கணும்னா சர்ச்சுக்கு வந்து ஆகணும். இங்க 4 பேர் ஜெபம் பண்ணும் போது அது நடுவில் இருந்தா மட்டும்தான் உனக்கு ஜெபம் ஓடும். இனி அப்படி அல்ல, அப்படி அல்ல. 7 மடங்கு அக்கினி சூளையிலும், கொந்தளிக்கிற சமுத்திரத்திலும், வனாந்திரத்திலும், காடுகளிலும், குகைகளிலும் நீ கர்த்தரை துதிக்கும் புது பாடல் உன் நாவில இருக்கும். இதை இன்னைக்கே நீங்க அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. ஃபுல்லா ஒருத்தரும் பேச மாட்டாங்க உங்ககிட்ட, ஆனா நீங்க ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருப்பீங்க. இந்த உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல நிறைய பேர் இருக்கிறாங்க. யாரும் எசேக்கியேல்ட்ட பேசல. இனிமையா இருக்க மாட்டேன். சில பத்மூஸ் தீவு சில அனுபவ வாழ்க்கையில வரும்போது சோர்ந்து போகாது. அது உறவாடுவதற்காய் கர்த்தர் நியமித்த டைம். அது அவரோடு உறவாடுவதற்காக. வேற சிக்னல் எல்லாம் கட் ஆகும், இந்த சிக்னல் ஃபுல்லா கிடைக்கும். நான் என் ஆவியில எப்படி உணர்றேன்னா, இதுவரை உங்களுக்குள்ள இருக்கிறதே உங்களுக்கு தெரியாம இருந்துச்சுல்ல, இனி உங்களுக்கு அவர்கிட்ட பேசாம இருக்க முடியாது. இனி அந்நிய பாஷை பேசாமல இருக்க முடியாது. இனி அவர்கிட்ட உறவாடால இருக்க முடியாது. தூக்கம் வராது. நீ பேச 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 உங்க வீட்டில் இருக்கிறவங்க பேச ஆரம்பிப்பாங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நான் இதை நம்புறேன். ஆமே. அதாவது நம்ம ஒரு செய்தி எடுத்துட்டு வந்து ஆண்டவர் அதை அப்படியே தட்டிட்டு வேற பேசும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். செய்தி அவர் தரதான், அவர் தரதான். நம்ம எங்க எடுக்கிறது? நமக்கு ஒண்ணு எடுக்க தெரியாது. ஆமே, அவர் தரதான். ஆனா ஆண்டவர் அவருடைய திட்டம் வேற, அவருடைய சித்தம் வேற. ஆமே. ஒரு பையன் 5 அப்ப 2 மீனை வச்சிட்டு இருந்தான். அவன் எதுக்கு கொண்டு வந்தான்? இயேசுட்ட கொடுக்கறதுக்கா? யாருக்கு சாப்பிட? அவன் சாப்பிட. ஆனா அவனால சாப்பிட முடியல. 3 நாள் அவனுக்கு சாப்பிட முடியல. அவனை சாப்பிட விடல. அவனை எப்ப சாப்பிட வச்சார் தெரியுமா? 5000 பேரை சாப்பிட வச்சுட்டு. உனக்கு நிறைய வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டார். சுதந்திரிக்க முடியல, சுதந்திரிக்க முடியல. நீ சுதந்திரிப்ப, ஆனா உன்னால மினிமம் ஒரு 5000 பேர். $5,000 5000. ஒரு சின்ன பையன், ஒரு சின்ன பையன், அவங்க அம்மா சுட்ட அப்பம், அதுக்கே ஒரு திட்டம் வைத்திருக்கும் போது பரலோக மன்னா, பரலோக அபிஷேகம், பரலோக கிருபை. சபையே, God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. இந்த நிறைவுல போங்க. எசேக்கியேல் 47 பாப்பீங்க. ஆமே. 37 வாழ வைப்பீங்க, 47 வாழ்வீங்க. ஹல்லேலூயா. நிறைய பேர் உங்களை கொண்டு, உன்னை கொண்டு, உன்னை கொண்டு, ஆமே, உன்னை கொண்டு. அதனாலதான் உதிக்கிற உன் ஒளி நடத்துல ராஜாக்கள்லாம் வராங்க, நடந்து வராங்க, நடந்து வராங்க. ஏன்னா ரதத்துல வந்தா இவருக்கு பிடிக்காம ஆயிட்டுனா, நாகமான் ரதத்துல வந்து வெளியே வேலைக்காரன் அனுப்பி விட்டான். நீ நடந்து வா, எலிசாவே வருவான், நீ இறங்கி வா. ஆமே. ஹல்லேலூயா. ஆமே. உன் மேன்மை என்னவென்று. ஏன்னா ஆமே, ஹல்லேலூயா, உன் படிப்பு வச்சது கிடைக்கல. மனுபுத்திரனே, நான் உன்கிட்ட பேசணும், நான் உன்கிட்ட பேசணும். நீ கால் ஒன்றினல், 2 கைகளை உயர்த்தி, தகப்பனே நன்றி. இந்த ஒவ்வொரு நாள் கூடுகே நீங்க பிளஸ் பண்ணீங்க.
5 நாள் அபிஷேக ஆராதனை ஆசீர்வதித்தீங்க. இந்த 5வது நாள் மகிமையாய் வெளிப்பட்டீங்க. சொல்லுங்க, எல்லா மகிமையும், எல்லா கனமும், எல்லா துதியும், எல்லா ஸ்தோத்திரங்களும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. தலைக்கு மேல கையை தட்டி ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்த பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் என்னென்ன அனுபவத்தை கொடுத்தீரோ அந்த ருசி மாறக்கூடாது, இந்த வாசனை மாறக்கூடாது. இந்த அனுபவம் இவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டது மாத்திரமல்ல, இவர்கள் மூலமாய் அநேகர் உயிர்ப்பிக்கப்பட கிருபை செய்வீராக. ஒருவேளை எதிர்பார்த்தது போன்ற அனுபவம் கிடைக்காமல் இருக்கலாம். அவர்கள் சோர்ந்து போகாமல் இன்னும் உமக்குள்ளே பலனடைந்து ஆண்டவர் அதிகமான அனுபவத்திற்குள்ளே கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவரே, எல்லா உலர்ந்த அனுபவங்கள் இவர்களை நிறுத்தி நீர் மாற்ற போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆலயத்தில் வந்தவர்கள், ஆன்லைன்ல இணைந்தவர்கள் எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்கப்பா. ஒரே போல ஆசீர்வதிங்கப்பா. இந்த பிரசனத்திலே தரித்திருக்க, கர்த்தருடைய வருகை மட்டும் தரித்திருக்க கிருபை செய்யும். எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்க. வருகிற புதிய மாதத்துல ஆண்டவரே, இங்கே ஏறெடுத்த ஜெபங்களின் பலன்களை எல்லாம் உடைய பிள்ளைங்க ருசித்து அனுபவிக்க, கண்டு அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். வல்ல கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம், என் ஆத்துமாவே என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்று மாலையில நமக்கு கூட்டம் கிடையாது. நாளை காலை 10 மணிக்கு பெண்கள் ஜெபம் உண்டு. நாளை மாலை 7 மணிக்கு துதி ஆராதனை உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.